ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் கேரட் அல்வாங்க. ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஸோ கேரட் அல்வாவுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல கேரட்டு, ஒரு 3 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நான் தோல் சீவிட்டு திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். நெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூனுங்க. முந்திரி, ஏலக்காய் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு. பால் 2 கப் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த கேரட் அல்வா எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம இதில் நெய் விட்டுருக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். அதில் இப்போ நம்ம வந்து இந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே நம்ம இதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ நெய் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம முந்திரி அதில் போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இந்த நெய்யிலேருந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம அந்த முந்திரி வறுத்த நெய்யே விட்டுக்குங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம திருவி வச்சிருக்கிற கேரட்டை லைட்டாக சாட்டே பண்ணிக்குவோங்க. கேரட்டு கொஞ்சம் அந்த சின்ன கண்ணாக இருக்கிறதெல்லாம் திருவுங்க. ரொம்ப பெருசாக இருக்கிறத திருவினா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அப்புறம் வேக கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் நம்ம சின்ன சின்ன கண்ணாக இருக்கிறதுலே நல்லா திருவி எடுத்துங்க. இது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வணக்கிக்குவோம். இந்த கேரட்டில் நம்ம ஒரு 2 நிமிஷம் வணக்கிருப்போங்க. அந்த கொஞ்சம் ரா ஸ்மெல் போனோடனே இதில் நம்ம பாலை ஆட் பண்ணிடுறோங்க. நான் வந்து ஃபுல்லாக மில்க்லேயே இதை வேக வைக்க போகிறேங்க. இப்போ உங்களுக்கு வந்து இல்லை மில்க் வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குவிக்காக ஆகிடுங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்வீட் வந்து நம்ம கொஞ்சம் லாங் டைம் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி செய்யும்போது தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா சுண்டை காய்ச்சி அது மூலமாக வர ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ அதனால் நான் ஒன்லி மில்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இந்த பால்லேயே நல்லா வேகணுங்க. இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு. சர்க்கரை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. சர்க்கரை இதில் நல்லா கரைஞ்சி வரும்போது நம்ம இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இப்போ இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு நீங்கள் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் எடுத்து அதில் நீங்கள் பண்ணும்போது டைம் வந்து கன்சியூம் வந்து ஆகிறது குறையுங்க. எனக்கு ரொம்ப சீக்கிரமாக அது வந்து சுண்டி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போது நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தான் அந்த பால் கொதிக்க டைம் ஆனிச்சு. அதுக்காட்டியுமே எல்லாம் சுண்டிடுச்சு. ஸோ நமக்கு ரொம்ப டைம் கன்சியூமாக ஆகுங்க இது நம்ம இந்த பேன் யூஸ் பண்ணால். இப்போ இதில் நம்ம ஏலக்காவை பொடி செஞ்சு வச்சுருக்குறோம். அதை இதில் கொஞ்சமாக நீங்கள் தூங்கினா போதுங்க. இல்லைன்னா ஃப்ளேவர் அப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது நல்லா சுருண்டு வரணுங்க. நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ பாருங்கள் அந்த பால், சர்க்கரை, கேரட் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வருது. ஸோ இது ஓரளவுக்கு அந்த சுருண்டு வரும்போது நம்ம இதில் 1 டீஸ்பூன் நெய் விடுவோங்க. இதில் 1 டீஸ்பூன் நம்ம நெய் விட்டுருவோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம முந்திரி வறுக்கும் போது கொஞ்சம் நெய் விட்டுருக்கோம். ஸோ இப்போ இது ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டு இதை இறக்கணுங்க. இது கொஞ்சம் இப்போ நெய்யோடு சேர்ந்து வரணுங்க. இப்போ நம்ம கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் முந்திரி பருப்பை வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்ஸுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம டெசர்ட்டாகவும் இல்லை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாங்க. சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.